இது மகிமை நேரம். ஆண்டவர் உலகரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமேற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம் என்று சொல்ல யோசிக்கிறேன். நம் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், நம் வேதத்தை நன்கு தெரிந்தவர்கள், ஆனாலும் அந்த வேதாகமம் எப்பொழுது எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எந்த காலத்தில் எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் அது எழுதப்பட்டது, அந்த அதிகாரத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு நமக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், அல்லது மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலே நமக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை குறித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து கடந்து போகலாம். இந்த ஆதியாகமம் இந்த புஸ்தகத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா, எபிரேய பதத்தில் அல்ல எபிரேய வார்த்தையில் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை விசுவாசத்தின் தொடக்கம் அல்லது பிகினிங், தொடக்கம் என்று சொல்லி இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிகினிங் அல்லது தொடக்கம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எழுதியவர் பரிசுத்த மோசே. பரிசுத்த மோசே தான் இதை எழுதினார். இதனுடைய எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 1446 இருந்து 1406 வரை. இதில் மொத்தம் 50 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனங்கள் 1533 வசனங்கள் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கிறது. இதற்கு எபிரேய பதத்தில் பெரிஷித் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரிஷித் என்பதற்கு தொடக்கம் என்று சொல்லி பொருள், தொடக்கம் என்று சொல்லி பொருள், இல்லை ஆரம்பம் என்று சொல்லி பொருள். இந்த வேதாகமத்தை, இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பேன் என்று சொன்னதில் முக்கியமான சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஆதியாகமத்தின் 1 அதிகாரத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிப்போம் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இங்க சிருஷ்டிப்பு முதலாவது இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் பூமியை சிருஷ்டித்ததை, அல்லது ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்ததை இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எபிரேய பதத்திலே இதை எப்படியே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பெரிஷித் பெரோ எலோஹிம் ஹஷமாயும் வாய்ட் ஹரைஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே சிருஷ்டிப்புக்கு பின்பதாக மனிதன் உருவான வரலாறு, அல்லது மனிதனை தேவன் எவ்வாறு உருவாக்கினார் என்பதையும் இந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக பூமியிலே உண்டான ஜலப்பிரளயம், பெரிய வெள்ளமானது பூமியிலே வந்ததாம் வேதத்தில் பார்க்கிறோம். நோவா, பரிசுத்த நோவா ஒரு பேழையை உண்டாக்கி அதிலே அவர் பயணித்ததையும் அவர் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதையும் இந்த ஆதியாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆதியாகமத்தின் 12 அதிகாரத்திற்கு பின்பதாக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே விசுவாசத்தின் தொடக்கம், இந்த அதிகாரத்தின் தலைப்பை சொன்ன விசுவாசத்தின் தொடக்கம் என்று சொல்லி, அந்த விசுவாசத்தின் தொடக்கம் ஆதியாகமத்தின் 12 அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டே வரலாம். ஆபிராம் என்கிற ஒரு மனிதனை குறித்து நம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 12 அதிகாரத்தில் இருந்து அந்த தேவ மனிதனுடைய அனுபவங்கள், வாழ்க்கை நமக்கு வருகிறது. விசுவாசத்திற்கு ஒரு முன்னோடி, அல்லது விசுவாசத்திற்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கியவர் இந்த ஆபிராம் அல்லது இந்த ஆபிரகாம். இவரை குறித்து நம் வேதத்திலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் இவரை ஊர் என்கிறதான கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு ஆண்டவர் அழைக்கிறார். இவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இவர் புறப்பட்டு வருகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு இவர் கீழ்ப்படிந்து இவர் புறப்பட்டு வருகிறார். இவர் புறப்பட்டு வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் எந்த இடத்துக்கு போகணும், எந்த தேசத்தை கர்த்தர் காட்டுகிறார் ஒன்றும் தெரியாது. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இவர் அப்படியே புறப்பட்டு வருகிறார். ஆண்டவர் சொல்லும்போது வாக்குத்தத்தம் ஒன்றை கொடுத்து அனுப்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உனக்குள் பூமியினுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் சொல்லுகிறதான சமயத்திலே ஆபிரகாமுக்கு குமாரனோ குமாரத்தியோ இருந்ததாக வேதத்தில் நாம் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஆபிரகாம் கிட்டத்தட்ட 100 வயது வரைக்கும் காத்திருக்கிறார். 75 வயதிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 ஆண்டுகள் ஆபிரகாம் பொறுமையோடு கூட அவர் காத்திருக்கிறார். வெயிட்டிங் as 25 years. பொறுமையோடு கூட 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார். இந்த உலகமே முடியாது என்று சொன்ன சூழ்நிலையிலே, இந்த உலகத்திலே ஒன்றுமே நடக்காது என்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் தாம் சொன்னபடி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். விசுவாசித்திருந்த ஆபிரகாம், நம்பியிருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எங்கே அற்புதம் நடந்தது. இதை இந்த அதிகாரத்திலே நாம் தெளிவாய் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நாளைய தினத்திலிருந்து மற்ற அதிகாரங்களை குறித்து நாளைய தினத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசி, நீர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்பட்டு உமக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய வேதத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.